இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி சைக்காலஜி டெட் சிலபஸில் இருக்கிற டாபிக். இதோட எம்சிக்யூவை பார்க்கலாம். The term intelligent was first used by. ஸோ இன்டெலிஜென்ட் என்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவர் யாரு? ஆல்ஃபர்ட் பின்னட். ஸோ இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையை சொன்னவர் யாரு? ஆல்ஃபர்ட் பின்னட். According to Wechsler, intelligence is the global capacity to act purposefully, think rationally and deal effectively with the environment. அதாவது வெல்ச்சர்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன, அவரோட கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, பர்போஸ்ஃபுல்லாக தேவைக்கு ஏற்ப மாதிரி திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது, அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து அதோட எஃபெக்டிவ்னஸை பார்க்கறது தான் த வெர்ச்சுலஸ் இன்டெலிஜென்ஸ். வெர்ச்சுலஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன? அக்கார்டிங் டு வெர்ச்சுலஸ் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, global capacity to act purposefully, think rationally and deal effectively with the environment. The ability to understand and deal effectively with people is called. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பீப்புளோட நல்ல எஃபெக்டிவாக டீல் பண்ணுற அந்த இதுக்கு பேர் என்ன? சோஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது பீப்புளோட இது இந்த ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன? சோஷியல் இன்டெலிஜென்ஸ். இங்கே பீப்புள்னு வந்துச்சுன்னாவே அது என்னது? சோஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணவர் யாரு? தாண்டியாக் தான் ஐடென்டிஃபை த சோஷியல் இன்டெலிஜென்ஸ். அது சோஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னது? அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனேஜ் த பீப்புள். ஸோ அதை சொன்னவர் யாரு? தாண்டியாக். Emotional intelligence theory was popularized by. Emotional intelligence theory was popularized by. Emotionalனா யாரு? கோல்மேன், டேனியல் கோல்மேன். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தியரியை பாப்புலரைஸ் பண்ணவர் யாரு? டேனியல் கோல்மேன். அவர் எதை வச்சு பாப்புலரைஸ், அதாவது எப்படி பண்ணார் எமோஷனல் இது பார்த்தீங்கன்னா, ரெக்கக்னைஸ் பண்ணி மேனேஜ் ஒன்ஸ் ஓன் அண்ட் அதர், தன்னோட எமோஷன்ஸையும் அதர் எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்குதுதா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதை பாப்புலரைஸ் பண்ணவர் டேனியல் கோல்மேன். The ability to deal with symbols and ideas is known as abstract intelligence. அதாவது சிம்பிள்ஸ் அண்ட் ஐடியாஸை வச்சு டீல் பண்ணுற அந்த எபிலிட்டி என்னன்னு சொல்லுவாங்க? அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் என்னது? சிம்பிள்ஸ், கான்செப்டுவல், இப்போ மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக் அதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். ஸோ அப்போ அது அந்த திங்கிங்க்கு கொண்டு வர அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். Intelligent tests were first developed in identify the slow learners in the school. ஸோ இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா, ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது ஒரு ஸ்கூலில் ஸ்லோ லேர்னர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக டெவலப் பண்ண டெஸ்ட்டு தான் என்ன டெஸ்ட்டு? இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். The concept of IQ, intelligent quotient, was introduced by Stern. ஸோ வில்லியம் ஸ்டர்ன் தான் 1912 the formula, அதாவது IQ is equal to MA/CA into 100. MA என்னது? IQ என்னது? intelligent quotient. MA என்னது? mental age by CA chronological age into 100. The concept of IQ introduce பண்ணவர் யாரு? வில்லியம் ஸ்டர்ன். எந்த வருஷம்? 1912. Practical intelligence is associated with. ஸோ ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்னா சால்விங், அதாவது சால்விங் டெய்லி ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை அது சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அது என்னது? ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ சால்விங் டெய்லி ப்ராப்ளம்ஸ். ஓகே, சால்விங் டெய்லி ப்ராப்ளம்ஸ் என்னது? இதையும் கொடுத்தவர் யார்? ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸை ஸ்டெர்ன்பர்க். அப்போது ஒரு இண்டிவிஜுவல்ஸை ரியல் லைஃப் சுச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ
type of intelligence identified by Thorndike. ஸோ தாண்டியாக் கண்டுபிடிச்சது வந்து அந்த டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதில் எது இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ட் இருக்குது, கான்க்ரீட் இருக்குது, சோஷியல் இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ், கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி யார் சொல்லியிருப்பாங்க? தாண்டியாக் சொல்லியிருக்காரு. ஆனால் மெக்கானிக்கல் சொன்னது யார்? மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் பின்னட் டேர்ம், அது தாண்டியாக் டேர்மில். ஸோ தாண்டியாக் வந்து மற்ற மூணுத்தையும் சொல்லியிருக்காரு. எது அப்ஸ்ட்ராக்டு, கான்க்ரீட்டு, சோஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸை சொன்னவர் யார்? பின்னட். அதனால் இந்த கொஸ்டினுக்கு என்னது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஐடென்டிஃபைட் பை தாண்டியாக்? ஸோ மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் தான். 10th, intelligence is the capacity to think abstractly. இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு கெப்பாசிட்டி. நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னா என்னது? மேத்தமெட்டிக்கலாக, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். Who defined it? Terman. So intelligence is the capacity to think abstractly. இதை சொன்னவர் யாரு? டெர்மன். ஸோ டெர்மன் வந்து இன்டெலிஜென்ஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாராம்? அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் கெப்பாசிட்டி. ஸோ டெர்மன் எப்படி இன்டெலிஜென்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறாரு? அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் கெப்பாசிட்டி. The ability to use logic and reasoning to solve problems is. So logic and reasoning to solve the problems, அது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸில் லாஜிக்கு, மேத்தமெட்டிக்கு, ரீசனு, ப்ராப்ளம் அதெல்லாமே வந்தால் என்னன்னு எழுதிடலாம். அதாவது லாஜிக்கோட ரீசனிங் அண்ட் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் வந்ததுனாவே அது என்ன திங்கிங், என்ன இன்டெலிஜென்ஸ்? அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் மெயினாக எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுது? கான்செப்சுவல் அண்ட் ரீசனிங் மேலே. Which of the following types of intelligence is best measured by puzzles and maze? Concrete, puzzles and maze. இப்போ உங்களுக்கு ஒரு பசிலை கொடுத்து அதை மாற்ற சொல்கிறாங்க இல்லையா, செய்ய சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கியூப் கொடுக்குறாங்க, அந்த கியூபை வந்து கலர்ஸை மாற்றி கொடுக்க சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் பசில். அதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கல்ல. ஸோ அப்போ அது என்னது? கான்க்ரீட். ஸோ கான்க்ரீட் இன்டெலிஜென்ஸ் வந்து மேனிப்புலேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆப்ஜெக்ட். ஸோ மேனிப்புலேட் பண்ணி கொடுக்குற இதை வந்து அது திரும்பி மாற்றி அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி மாற்றினா கரெக்டான அந்த பசிலுக்கான ஆன்சர் கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே. இன்டெலிஜென்ட் டெஸ்ட் மெஷர்ஸ் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிஸ். ஸோ இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எதை மெஷர் பண்ணது? ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிஸை. Intelligence involves both understanding and adaptation. So intelligence வந்து understand and adaptation இன்வால்வ் ஆகிக்குது. இந்த இன்டெலிஜென்ஸில் இந்த ரெண்டு இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒத்து போகிறதும். The ability to manage one's own feeling and understand other emotion is called எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எமோஷன் அதில் வந்துருச்சு இல்லையா, அப்போ அது என்னது? எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ ஒருத்தனோட எம்பத்தி, செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் எம்பத்தி பற்றி புரிஞ்சுக்கிற இன்டெலிஜென்ஸ் என்ன? அது வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். The ability to manage one's own feeling and understand other emotion is called emotional intelligence. Which intelligence helps in understanding one's own strength and weakness? இப்போ எந்த இன்டெலிஜென்ஸ் வந்து தன்னோட ஓன் இது ஸ்ட்ரென்த் இது வீக்னஸ்ன்னு எப்படி சொல்கிறது? அது இன்ட்ரா பர்சனல். அடுத்தவங்களன்னா இன்டர் பர்சனல். ஸோ நம்மளுக்குள்ளேயே வந்து நம்மளோட வீக் இது, நம்மளோட இது ஸ்ட்ரென்த் இது, நாமளே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ல, அந்த இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? இன்ட்ரா பர்சனல். ஸோ இன்ட்ரா பர்சனல் யாரோட கோட்பாடு இது? கார்ட்னர். செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் இன்ட்ரோசெப்ஷன் வந்து செல்ஃப் அவேர்னஸ், தன்னைத்தானே தகுதி இதுக்கு தெரிஞ்சுக்குது இல்லையா, செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வைக்கிறார் இல்லையா. ஸோ அப்போ இது எந்த இது? கார்ட்னரோட கோட்பாடு இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ். த எபிலிட்டி டு விஷுவலைஸ் ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னதுன்னா பேட்டர்ன்ஸ், நம்ம பார்க்குற அந்த ஸ்பேசஸ், ஆர்கிடெக்சர், ஆர்டிஸ்ட் எப்படி வரைகிறது, இந்த ஒரு சின்ன இடத்த கொடுத்து இதில் வரையன்னு சொன்னால் நீங்கள் வரையணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்பை வந்து விஷுவலைஸ் பண்ணுற இன்டெலிஜென்ஸ் என்னது? ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹூ இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் சோஷியல் இன்டெலிஜென்ஸ்? சோஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுத்தது யார்? ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, தாண்டியாக் தான். ஸோ எட்வர்ட் தாண்டியாக் தான் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து effective in dealing the pupil. Thorndike.
Which type of intelligence is most useful for teacher managing classroom behavior? Social தான். ஏன்னா பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்கள அடக்கி உட்கார வைக்கணும் இல்லையா, நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கிற லெசனை கவனிக்க வைக்கணும், இது எல்லாத்தையுமே செய்கிறது அது என்னது, அந்த டீச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எது? சோஷியல் இன்டெலிஜென்ஸ். Intelligent type that deals with emotion is called emotional intelligence. பேர்ல கொஷின்லேயே வந்துச்சு, எமோஷனை டீல் பண்ணுற இன்டெலிஜென்ஸ் என்ன? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ தியரிஸ் நிறைய இருக்குது. 2 factor தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸை ப்ரப்போஸ் பண்ணவர் யார்? சார்லஸ் ஸ்பியர்மேன். ஸோ ஸ்பியர்மேனோட கோட்பாடு என்ன? 2 factor தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். என்ன அது? ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். ஓகே, ஜி ஃபேக்டர் அண்ட் எஸ் ஃபேக்டர். அவர் எந்த வருஷம் கொடுத்தாரு? 1904. இப்போ இதுலேயே 4 கொஷின் வருது பாருங்க. 2 factor தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர் யார்? ஸ்பியர்மேன். அப்புறம் அவர் எத்தனை ஃபேக்டர் கொடுத்தாரு? 2 ஃபேக்டர் கொடுத்தாரு. அந்த 2 ஃபேக்டர் என்ன? ஜி ஃபேக்டர் அண்ட் எஸ் ஃபேக்டர். ஜி என்ன? ஜென்ரல், எஸ் என்ன? ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். எந்த வருஷம் கொடுத்தாரு? 1904ல். அக்கார்டிங் டு ஸ்பியர்மேன் த ஜி ஃபேக்டர் ரெப்ரசன்ட்ஸ். ஸோ அவரை பொறுத்தவரையும் ஜி ஃபேக்டர் என்ன? Intelligence related to general mental ability common to all activities. So general, G factor நாவே general. அப்போ generalனா எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் பொதுவாக இருக்கிறது தான் அந்த G factor. ஸ்பியர்மேன் தியரி. எஸ் ஃபேக்டர்னா என்னது? ஸ்பெஷல், ஸ்பெசிஃபிக் என்னது? ஸ்பெஷல் கில்ஸ் இன் அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. இப்போ ஒருத்தனுக்கு அவனுக்கு மியூசிக், எல்லாருக்கும் மியூசிக் வாசிக்க தெரியாது, ஆனால் அவனுக்கு மியூசிக் வாசிக்க தெரியும். அப்போ அது என்னது? அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தானே. ஸோ ஸ்பெஷல் ஸ்கில் இன் அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. Thurston proposed intelligence as a set of 7 primary mental abilities. ஸோ தஸ்டன் இன்டெலிஜென்ஸை எத்தனை செட்டாக பிரிச்சிருக்காரு? 7 primary mental abilities. 7 primary mental abilitiesன்னு கொடுத்தவர் யார்? தஸ்டன். ஸோ 7 primary mental abilities என்ற ஒரு செட் ஆஃப் இன்டெலிஜென்ஸை கொடுத்தவர் யார்? தஸ்டன். Thurston proposed the intelligence as a set of 7 mental abilities. Which of the following is not of Thurston primary mental ability? மியூசிக்கல் எபிலிட்டி தான். ஸோ மியூசிக்கை பற்றி அவர் சொல்லலை, மற்ற 3 பற்றியும் சொல்லியிருக்காரு. வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, வேர்ட் ஃப்ளூயன்சி இருக்குது, ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன், இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு அந்த 7 இதில். ஆனால் இந்த மியூசிக்கல் எபிலிட்டி எதில் வருது? கார்ட்னர்ஸோட மாடலில் வருதே தவிர தஸ்டனோட செட் ஆஃப் 7 பிரைமரி எபிலிட்டிஸில் மியூசிக்கல் எபிலிட்டி வரலை. ஸோ மியூசிக்கல் எபிலிட்டி எதில் வருது? கார்டன் மாடலில் வருது. தாண்டியாக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் மல்டி ஃபேக்டர் தியரி. ஸோ தாண்டியாக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எதை பேஸ் பண்ணி? இப்போ ஸ்பியர்மேன் எத்தனை இது? 2 ஃபேக்டர் இல்லையா? அப்போ தாண்டியாக் என்ன? குரூப், தட் இஸ் மல்டி ஃபேக்டர். ஸோ தாண்டியாக்னா மல்டி ஃபேக்டர் தியரி. அப்போது இந்த இன்டெலிஜென்ஸில் நிறைய இண்டிபெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் அவர் என்ன சொன்னார்? மல்டி ஃபேக்டர் தியரி. தாண்டியா கிளாசிஃபைட் இன்டெலிஜென்ஸ் இன்டு அப்ஸ்ட்ராக்ட், கான்க்ரீட், சோஷியல். 3 வகையாக பிரிச்சிருக்காரு. அப்ஸ்ட்ராக்ட், கான்க்ரீட், சோஷியல். ஸோ தாண்டியாக்கு எத்தனை டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸை பிரிச்சிருக்காருன்னு கேட்டாங்கன்னா 3 types. என்னென்ன? அப்ஸ்ட்ராக்ட், கான்ட்ராக்ட், தட் இஸ் கான்க்ரீட். அப்ஸ்ட்ராக்ட், கான்க்ரீட் அண்ட் சோஷியல். அப்ஸ்ட்ராக்ட்னா சிம்பிள்ஸ், கான்க்ரீட்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் சோஷியல்னா பீப்புள். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்றது என்னது? சிம்பிள்ஸை பார்த்து. கான்க்ரீட்னா என்னது? ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ சிம்பிள்ஸ், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் வர்றது அப்ஸ்ட்ராக்ட். கான்க்ரீட்னா ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்டு, ஒரு கியூப் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சோஷியல்ன்றது பீப்புளோடது. குல்ஃபோர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல் இன்க்ளூட்ஸ் ஹவு மெனி ஃபேக்டர்ஸ்? 150 ஃபேக்டர்ஸ். ஸோ குல்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் மாடலில் எத்தனை ஃபேக்டர் பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ குல்ஃபோர்டில் எத்தனை ஃபேக்டர் இருக்குது? 150. எதில்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல். ஸோ குல்ஃபோர்டோட அந்த மாடலுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் மாடல். எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 150 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ 150 எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா 5 ஆப்பரேஷன்ஸ் இன்ட்டு 5 contents
into 6 products. இதை மூணுத்தையும் நம்ம பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 150. So 5 operations, 5 contents and 6 products. So 5 operation, 5 contents into 6. 5 5s are 25. 25 into 6, 150. So 5 operation, 5 content and 6 products. 5 operation. திரும்ப சொல்கிறேன், 150ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 components, 5 components, sorry, இன்னொரு தடவை கரெக்டாக சொல்கிறேன், சாரி, ஓசிபின்னு வச்சுக்கோங்க. 5 operation, 5 content and 5 content சொன்னேன், எஸ் content, 6 products. ஸோ குல்ஃபோர்டோட அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் மாடலில் எத்தனை இருக்குது ஃபேக்டர்ஸ்? 150. அந்த 150 நம்ம எப்படி பிரிக்கலாம்? அந்த 150ல் ஆப்பரேஷன்ஸ் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 ஆப்பரேஷன்ஸ், 5 content and 6 products இருக்குது. In Guilford model, the operation includes all except எது மட்டும் இல்லை? மியூசிக்கல் மட்டும் இல்லை. ஸோ மெமரி இருக்குது, எவல்யூஷன் இருக்குது, காக்னிஷன் இருக்குது, எவாலுவேஷன், தட் இஸ் காக்னிஷன், மெமரி, எவாலுவேஷன், இது எல்லாமே குல்ஃபோர்டோட ஆப்பரேஷனில் இருக்குது. பட் எது இல்லை? மியூசிக்கல் இல்லை. ஸோ இந்த ஆப்பரேஷனில் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 5 சொன்னோம் இல்லையா? காக்னிஷன், மெமரி, டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட் and evaluation. So cognition, memory, divergent, convergent and evaluation. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த 5 ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா CMCDE இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? C என்ன? காக்னிஷன், எம்னா மெமரி, சி என்னது? கன்வர்ஜென்ட், டி டைவர்ஜென்ட் அண்ட் இன்னா எவாலுவேஷன், தட் இஸ் எவாலுவேஷன். ஸோ இந்த 5 ஆப்பரேஷன்ஸ் அந்த சொன்ன அந்த ஃபேக்டரில் அந்த 5 ஆப்பரேஷனில் என்னென்ன இருக்குது? சி ஃபார் காக்னிஷன், எம் ஃபார் மெமரி, அகெயின் சி ஃபார் சி ஃபார் கன்வர்ஜென்ட் production, that is convergent, and D for divergent and E for evaluation. So first என்ன சொல்லணும்? C M C D E, ஓகேவா? ஸோ C என்றது cognition, and M என்றது memory, C என்றது convergent, D என்றது divergent and E என்றது evaluation. ஸோ இந்த 5 ஆப்ரேஷனும் எதில் இருக்குது? குல்ஃபோர்டோட அந்த 5 ஃபேக்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் மாடலில் இருக்கிற அந்த 5 ஆப்ரேஷன் இதுதான், CMCDE. ஸோ இந்த குல்ஃபோர்ட் மாடலில் Gardner's multiple intelligent theory was proposed in. எந்த வருஷம் கார்ட்னர்ஸோட மல்டிபிள் இன்டெலிஜென்ட் தியரியை ப்ரப்போஸ் பண்ணாங்க? மல்டி ஃபேக்டர் தியரியை சொன்னது யார்? தாண்டியாக். அப்போ மல்டிபிள் இன்டெலிஜென்ட் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது கார்ட்னர் எந்த வருஷம்? 1983. ஸோ இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ட் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர் யார்? கார்ட்னர். எந்த வருஷம்? 1983ல். ஸோ எந்த வருஷத்தில் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி ப்ரப்போஸ் ஆச்சுன்னா 1983. யார் ப்ரப்போஸ் பண்ணாருன்னா கார்ட்னர். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர் யார்? கார்ட்னர். எந்த வருஷம்? 1983. மல்டி ஃபேக்டர் தியரியை சொன்னவர் யார்? தாண்டியாக். கார்ட்னர் தியரி ஒரிஜினலி இன்க்ளூட்ஸ் 7 இன்டெலிஜென்ஸ். ஸோ கார்ட்னர் தியரியில் எத்தனை இன்டெலிஜென்ஸ் இருக்கான்? கமான், எத்தனை இன்டெலிஜென்ஸ்? 7 இன்டெலிஜென்ஸ். அப்போ 7 பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் சொன்னது யார்? டஸ்டன். ஓகே, அப்போ கார்ட்னர் தியரியை ஒரிஜினலாக எத்தனை இது இருக்கான்? 7 இன்டெலிஜென்ஸ் இருக்கான். ஸோ அந்த 7 இன்டெலிஜென்ஸ்க்கு அப்புறம் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, 8 and 9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக 7 சொன்னார், 7 இன்டெலிஜென்ஸை சொன்னார். யார் சொன்னது? கார்ட்னர். ஆனால் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் 2. அப்போ எத்தனை? மொத்தம் 9.
ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்னர் ஒரிஜினலாக சொன்னது வந்து 7, எக்ஸ்பேண்ட் பண்ணதில் இப்போ எவ்வளோ இருக்குது? 9. According to Gardner, naturalistic intelligence refers to recognizing and classifying the natural forms like plants and animals. So, according to Gardner, naturalistic intelligence refers to recognize பண்ணுறோம், classify பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி? natural forms பேஸ் பண்ணி. natural forms எது? plants and animals வச்சு. இப்போது பொட்டானிஸ்ட்டு, ஜுவாலஜிஸ்ட்டு, என்வரான்மெண்ட் பயாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து நேச்சுரை வச்சு தானே கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கார்ட்னரை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் எதை பேஸ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம்? நம்ம பார்க்குறத வச்சு, என்வரான்மெண்ட்டில் இருக்கிறது, அது நேச்சுரல் ஃபார்ம்ஸ் தானே. இன் குல்ஃபோர்ட்ஸ் மாடல், த டைவர்ஜென்ட் ப்ரொடக்ஷன் இஸ் ரிலேட்டட் டு ஜெனரேட்டிங் மல்டிபிள் ஐடியாஸ் ஆர் சொல்யூஷன்ஸ். ஏன்னா டைவர்ஜென்ட்னே நம்மளோட அறிவு விரிஞ்சிருக்கணும். ஸோ விரிஞ்சிருக்கணும்னா என்னது? பல பற்றி நினைக்கணும். அப்போ அதுதானே இது ஜெனரேட்டிங் த மல்டிபிள் ஐடியாஸ் ஆஃப் ஆர் சொல்யூஷன்ஸ். ஐடியாஸ் அப்புறமா அதுக்கான சொல்யூஷனும் நம்மக்கிட்ட இருக்கும். Which of the following intelligent types belongs to Gardner's model? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் அண்ட் மியூசிக்கல். ஸோ கார்ட்னர்ஸ் மாடலை பொறுத்த வரையும் இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து கார்ட்னர் மாடலோட இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க. இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் யாருது? 2 factor தியரி, ஸ்பியர்மேன். வேர்பல் அண்ட் ஸ்பேஷியல் அவருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கான்க்ரீட் வந்து இவரது யாருது? தாண்டியாக். அப்போ வேர்பல் அண்ட் ஸ்பேஷியல் வந்து ஐ திங்க் டஸ்டனாக இருக்குன்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷியர், வெரிஃபை பண்ணி சொல்கிறேன். ஆனால் மியூசிக்கல் அண்ட் லிங்குவிஸ்டிக் அண்ட் மியூசிக்கல் வந்து யாரோட? அந்த 8 டைப்ஸ், கார்ட்னரோட 8 டைப்ஸில் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கிறது வந்து மியூசிக் அண்ட் லிங்குவிஸ்டிக். The structure of intellectual model was proposed by யாரு? Guilford. So the structure of intellectual model was proposed by Guilford. So அவர் தான் 3D. 3D என்னென்னது? Operational, content and product. 5 into 5 into 6. Okay, அந்த கொடுத்தார். Next, group factor theory was proposed by தஸ்டன். குரூப் ஃபேக்டர் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது தஸ்டன். தஸ்டன் வந்து இந்த 2 factor தியரியை கொடுத்த ஸ்பியர்மேனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சிங்கிள் ஜியிலேருந்து மல்டிபிள் குரூப் ஃபேக்டர்ஸ் உருவாச்சு. ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் உருவாச்சு. அப்போ குரூப் ஃபேக்டர்னால் எத்தனை கொடுத்தாரு அவர்? தஸ்டனு 7 டைப் கொடுத்தார் இல்லையா, ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். ஸோ அப்போ யாரை ரிஜெக்ட் பண்ணார் இவர்? ஸ்பியர்மேனை ரிஜெக்ட் பண்ணாரா? இன் ஸ்பியர்மேன் வியூ, the students performing well in one subject tend to perform well in other subject due to G factor, general factor. இப்போ ஒரு சப்ஜெக்டில் அவன் நல்லா படிக்கிறான்னா அடுத்த சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேயும் அவன் நல்லா படிக்க போகிறான். அப்போ அது என்னது? அது ஜென்ரல் ஃபேக்டர். ஓகே, அவனோட மென்டல் ஹெல்த் வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு, அதை வச்சு சொல்கிறார். ஸோ கார்ட்னர் intrapersonal intelligence involves அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ஸ் ஓன் ஃபீலிங் அண்ட் மோட்டிவேஷன். இன்ட்ராபர்சனல்னா தன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தனக்கு தானே தன்னோட ஃபீலிங்ஸ் அண்ட் மோட்டிவேஷனை கொடுக்கறது. ஓகேவா? த டேர்ம் ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ், இஸ் அசோசியேட்டட் வித் யார் சொல்லுங்க? மென்டல் எபிலிட்டிஸ்னாவே யாரை சொன்னேன்? 7 தஸ்டன். கரெக்டா? ஸோ அவர் தான் 7 மென்டல் எபிலிட்டிஸ் கொடுத்தாரு. என்னன்னு பார்க்கலாமா? இங்கே கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ரீசனிங், நம்பர் எபிலிட்டி, வேர்ட் ஃப்ளூயன்சி. ஸோ ரீசனிங், நம்பர் எபிலிட்டி, வேர்ட் ஃப்ளூயன்சி எக்ஸெட்ரா இன்னும் 4 இருக்குது. ஓகேவா? Which theory emphasizes the intelligence is not a single entity, but it is a set of multiple independent intelligence. யாரோடது? மல்டிஃபேக்டரா? இருங்க, 2 factorா, மல்டிஃபேக்டர் தியரியா, குரூப் ஃபேக்டர் தியரியா, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அ சிங்கிள் என்டிட்டி கிடையாது. இது மல்டிபிள் இண்டிபெண்ட் இன்டெலிஜென்ஸ். இப்போ மல்டிஃபேக்டர்னா 7 எபிலிட்டிஸை கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த குரூப் ஃபேக்டர் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் வராது.
ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் இண்டிபெண்ட் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி தான் வரும். அதை கொடுத்தவர் யார்? கார்ட்னர். ஓகே, லிங்கஸ்டிக், லாஜிக்கல், ஸ்பேஷியல், விஷுவல், அது எல்லாத்தையுமே சொன்னது வந்து கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியில். ஸோ இந்த சம்மரி பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸை கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ 2 ஃபேக்டர் யார் சொன்ன? ஸ்பியர்மேன். அவர் என்ன சொன்னார்? G ஃபேக்டர் அண்ட் S ஃபேக்டர். G என்ன ஜென்ரல், S என்ன ஸ்பெசிஃபிக் சொன்னேன் இல்லையா? குரூப் ஃபேக்டர் கொடுத்தவர் யார்? தஸ்டன். 7 மென்டல் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். மல்டி ஃபேக்டர் கொடுத்தது வந்து EL தாண்டியாக். மெனி இண்டிபெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவலை கொடுத்தவர் வந்து JP குல்ஃபோர்டு. 150, தட் இஸ் 150 ஃபேக்டர் 3D மாடல் அப்படின்னு சொன்னாங்க. 3D என்ன? ஆப்பரேஷன், கண்டென்ட் அண்ட் ப்ராடக்ட். 5 into 5 into 6. ஓகே, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஹார்வர்ட் கார்ட்னர் தான் கொடுத்தாரு. 8 இன்டெலிஜென்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து 8 இன்டெலிஜென்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ சின்னதாக ஒரு இது கேட்டுடலாமா? 2 ஃபேக்டர் யார் கொடுத்தது? ஸ்பியர்மேன். G and S ஃபேக்டர். குரூப் ஃபேக்டர் கொடுத்தது தஸ்டன். 7 பிரைமரி எபிலிட்டிஸ். மல்டி ஃபேக்டர் கொடுத்தது வந்து தாண்டியாக். நிறைய லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் மாடலை கொடுத்தவர் வந்து குலிஃபோர்டு. 3D. ஓகே, 150 ஃபேக்டர்ஸ். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியை கொடுத்தவர் வந்து கார்ட்னர். 8 இன்டெலிஜென்ஸை சொல்லியிருக்காரு. ஓகே, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். The concept of intelligent quotient was introduced by யாருக்கு சொன்னாரு? ஆல்ஃபர்ட் பின்னட் தானே? இல்லை, வில்லியம் ஸ்டர்ன். இது நம்ம ஏற்கனவே இந்த கொஷினை பார்த்தோம். IQ என்ற கான்செப்டை கொடுத்தவர் யார்? வில்லியம் ஸ்டர்ன். எந்த வருஷம்? 1912. அப்போ அது இது என்னது? மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. அப்போ இதில் 3 கொஷின் உங்களை கேட்கலாம். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் கான்செப்டை கொடுத்தவர் யார்? வில்லியம் ஸ்டர்ன். எந்த வருஷம் கேட்கலாம்? 1912. அப்புறமா 1912 அந்த வருஷம். அப்புறமா அதோட ஃபார்முலா என்ன? MA/CA இன்ட்டு 100. கரெக்டா? The formula of IQ is equal to MA/CA into 100. MA na mental age, CA na chronological age. If a 10-year-old child has a mental age of 8, then the IQ is mental age then 8/10 into 100. So answer அவனோட இது என்னது? 80. ஓகே, பிலோ ஆவரேஜ். இன்டெலிஜென்ஸ் வந்து 80 கீழே, அதாவது 100 கீழே இருந்ததுன்னா அவன் பிலோ ஆவரேஜ். ஓகே, the child with a mental age equal to chronological age will have an IQ 100. அதாவது ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ 10 மென்டல் ஏஜும் 10, குரோனாலஜிக்கல் ஏஜும் 10 இன்ட்டு 100னா என்ன வரும்? ஸோ 100 தானே ஆன்சர். Who revised the Binet-Simon intelligence test and standardized it for American children? ஸோ பின்னட் கொடுத்தது ரிவைஸ் பண்ணவர் யார்? பின்னட் அண்ட் சைமன் இன்டெலிஜென்ஸை ரிவைஸ் பண்ணாங்க. ஹூ ரிவைஸ் த, அதாவது ஏற்கனவே கொடுத்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பின்னட் அண்ட் சைமந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ அமெரிக்கன் சில்ட்ரன்ஸில் வந்து ஸ்டாண்டர்டைஸாக வச்சுருக்காங்க. யார் சொல்லுங்க? லெவிஸ் டெர்மன். எந்த வருஷம் ரிவைஸ் பண்ணாங்க? 1916 தப்பாக சொல்லிட்டேன். ஸோ பின்னட் சைமன் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை ரிவைஸ் பண்ணவர் யார்? டெர்மன். எந்த வருஷம்? 1916. ஓகே, 1916. ஸோ இவங்க வந்து பின்னட் டெஸ்ட்டை வந்து ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் டெஸ்ட் ஸ்கேலாக மாற்றிட்டாரு. ஓகே, ரிவைஸ்ட் பின்னட் டெஸ்ட்டை எப்படி சொல்லிட்டாங்களா? எப்படி பேர் வச்சுருக்காங்க? ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். அப்போ இதுலேருந்து எத்தனை கொஷின் கேட்கலான்னு பாருங்கள். ஹூ ரிவைஸ்ட் பின்னட் சைமன் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னா டெர்மன். எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா டெர்மன் வந்து 1916 பண்ணியிருக்காரு. அப்புறமா அந்த பின்னட் சைமன் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டுக்கு இப்போ இருக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னட், தட் இஸ் பின்னட் இல்லை, ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ டெர்மனோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா லெவிஸ் டெர்மன். ஸோ ஹூ ரிவைஸ்ட் பின்னட் சைமன் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்
அப்படின்னு கேட்டாங்கன்னா லெவிஸ் டெர்மன். எந்த வருஷம் லெவிஸ் டெர்மன் வந்து த பின்னட் சைமன் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டை ரிவைஸ் பண்ணாருன்னு கேட்டாங்கன்னா 1916. ஓகே, அப்புறமா அந்த பின்னட் டெஸ்ட்டுக்கு இப்போ இருக்கிற பேர் என்னன்னா ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் டெஸ்ட் மெஷர்ஸ் intelligence. So Stanford இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். Stanford Binet test measures intelligence. Okay. The Wechsler intelligence scale measures both adult and child intelligence. ஓகே, இது வந்து ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் டெஸ்ட் மெஷர் வந்து குழந்தைங்களது. ஓகே, ஜென்ரல் மெஷர்மெண்ட் கூட சொல்லலாம், கிளாசிக் டெஸ்ட்டும் கூட. இந்த அதாவது கிளாசிக்னு கேட்டாங்கன்னா கிளாசிக் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கேட்டாலும் ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் டெஸ்ட் தான் கொடுக்கணும். ஆனால் வெட்செல்லர் வந்து இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் எதை மெஷர் பண்ணுதான்? அடல்ட் அண்ட் சைல்டு இன்டெலிஜென்ஸ் ரெண்டு பேரையுமே மெஷர் பண்ணுற இது என்னன்னு சொல்லுவாங்க? வெட்ஸ்லர் ஸ்கேல். அதை நம்ம VAIS. ஸோ WAISன்னா தட் இஸ் வெட்ஸ்லர்ஸ் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அப்போது WISCன்னா வெட்ஸ்லர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன். இப்போ WAIS என்னது? வெட்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். அப்போ WISCன்னா வெட்ஸ்லர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன். கரெக்டா? ராவன்ஸ் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிக்ஸஸ் இஸ் எ டெஸ்ட் ஆஃப். Ravan's progressive matrices is a test of non-verbal intelligence. So non-verbal intelligence பார்த்தீங்கன்னா the letters எல்லாம் கிடையாது, இது வந்து patterns, figures, அவங்களோட ரீசனிங் வித்தவுட் லாங்குவேஜ் இல்லாமல் அவங்க எப்படி சொல்கிறாங்க அதை பற்றி பேசுகிறது யார்? ராவன்ஸ் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிசஸ். நான் வேர்பல் இன்டெலிஜென்ஸ், பேசாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுறது வந்து ராவன் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிசஸ். ஸோ ராவன் ப்ரோக்ரெசிவ் வந்து நான் வேர்பல் இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட். ராவன் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிசஸ் என்றது எதை டெஸ்ட் பண்ணுறது? நான் வேர்பல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் requires language skills are called verbal test. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? ராவன், அதாவது ராவன் ப்ரோக்ரெசிவ் மேட்ரிசஸ், அது என்னது? நான் வேர்பல், லெட்டர்ஸ் எல்லாம் வராது அதில். ஆனால் இங்கே இன்டெலிஜென்ட் டெஸ்ட் லாங்குவேஜ் ஸ்கில்லுக்கு டெஸ்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்? லாங்குவேஜ்னா என்னது? வார்த்தைகள். வார்த்தைகள்னா என்னது? வேர்பல். தட் இஸ் வேர்பல் டெஸ்ட்டுக்காக. A test that can be administered to many pupils simultaneously is called group test. இப்போ சைமல்டேனியஸாக எல்லா பீப்புளையுமே பண்ணி பார்க்க முடியும், அப்போ என்னது அது? குரூப் டெஸ்ட். ஆர்மி, ஆல்ஃபா, பீட்டா டெஸ்ட் அதெல்லாமே சைமல்டேனியஸாக பண்ண முடியும், அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்? குரூப் டெஸ்ட். வெட்செல்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் வாஸ் டெவலப்டு பை டேவிட் வெட்செல்லர். அதுலேயே இருக்குது, வெட்செல்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலை டெவலப் பண்ணவர் யார்? டேவிட் வெட்செல்லர் தான். அதே மாதிரி அவர் வந்து WAIS மட்டும் இல்லை, WISCயும் அவர் தான் டெவலப் பண்ணார். குழந்தைங்களுக்கும் அவர் தான் டெவலப் பண்ணி மெஷர் த இன்டெலிஜென்ட் காம்ப்ரிஹென்சிவ்லி, ரெண்டு பேருக்கும் காம்ப்ரிஹென்சிவ்லியாக இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ண முடியும். A test that measures potential or ability to learn rather than current knowledge is called ஆப்டிடியூட் டெஸ்ட். அதாவது இப்போ ஒரு டெஸ்ட் இருக்குது, அது வந்து பொட்டென்ஷியல், அதாவது எபிலிட்டி டு லேர்ன் ரேதர் தென் கரண்ட் நாலேஜை விட மற்ற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஃப்யூச்சர் லேர்னிங்கை பற்றி, பெர்ஃபார்மன்ஸ் பொட்டென்ஷியல், ஃப்யூச்சர் லேர்னிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பண்ணுற டெஸ்ட் என்னது? ஆப்டிடியூட் டெஸ்ட். In Terman's IQ classification, an IQ score between 90 and 109 is average. ஏன்னா அவர் 80 இருந்தாவே பிலோ ஆவரேஜ் சொல்லிட்டார். ஓகேவா? அப்போ 90 to 109 என்ன? ஆவரேஜ் தான். A person with an IQ below 70 is classified as intellectually disabled. அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து 70க்கு கீழே இருந்ததுன்னா அப்போ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்களாம்? இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு. இன்னும் சொன்னால் மென்டலி ரிட்ரார்டட் கூட சொல்லலாம்.
Who developed the Army Alpha Beta test? Army Alpha Beta test develop பண்ணவர் யாரு? எர்கீஸ் அண்ட் டீம். ஸோ எர்கீஸ் அண்ட் டீம் வந்து ராபர்ட் எர்கீஸ் அவரோட டீம் சேர்ந்து வேர்ல்டு வார் 1 அப்போதான் இந்த ஆர்மி பர்சனல் செலெக்ஷன்ஸ், அதாவது ஆர்மி பர்சனல்ஸ், அதாவது ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸை செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போ அந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. ஆர்மி ஆல்ஃபா பீட்டா டெஸ்ட்டை கொடுத்தவங்க யாரு? எர்கீஸ் அண்ட் டீம். மற்ற எல்லாத்துக்குமே பேர் இருக்கு, ஆனால் இவங்களது மட்டும்தான். இவங்களோட முழு பேர் என்ன? ராபர்ட் எர்கீஸ் அண்ட் his team. எப்போ எந்த வேர்ல்டு வார்க்கு? வேர்ல்டு வார் 1. ஸோ வேர்ல்டு வார் 1 அப்போ எர்கீஸ் அண்ட் his team, that is Robert Herkes and his team developed the Army Alpha Beta test. Binet-Simon test was originally developed to identify the slow learners needing special education. ஸோ இந்த பின்னட்-சைமன் டெஸ்ட் எதுக்கு ஒரிஜினலாக டெவலப் பண்ணாங்கன்னா, ஸ்கூலில் ஸ்லோவாக படிக்கிறவங்க, மெதுவாக கற்பவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்லோ லேர்னர்ஸ், அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான எஜுகேஷன் கொடுக்க முடியுமா, அதுக்காக தான் பின்னட்-சைமன் டெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினல் டெவலப் பண்ணதே அதுக்கு தான். A test involving completion of pictures or puzzles belongs to. பிக்சர் பசில் வந்தாச்சு, அப்போ அது என்ன டெஸ்ட்? நான் வெர்பல் டெஸ்ட். The first intelligent test was constructed by Binet and Simon. ஏன்னா அவங்க தானே அந்த டெஸ்டே ஃபர்ஸ்ட். இது தானே எந்த வருஷம்? 1905ல. ஓகே, ஸோ பின்னட், அதாவது ஆல்ஃபர்ட் பின்னட் அண்ட் தியோடார் சைமன், இவங்க தான் 1905ல இந்த ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர் யார்? ஆல்ஃபர்ட் பின்னட் அண்ட் தியோடார் சைமன். ஆல்ஃபர்ட் பின்னட் அண்ட் தியோடார் சைமன், சிம்பிளாக பின்னட் அண்ட் சைமன் 1905ல ஃபர்ஸ்ட் டெவலப் த இன்டெலிஜென்ஸ் தியரி. ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் டெவலப் பண்ண தியரி கிடையாது, டெஸ்ட். Intelligent test helps the teacher primarily to classify the student for appropriate instruction. ஸோ இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை வச்சு பசங்களை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக, ப்ராப்பர் எஜுகேஷன் பிளானிங்காகவும் இது. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ், ஸ்டாப்பர்ஸ், கிஃப்டட் அப்படியெல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா, அதுக்காக. இன் இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங், ஸ்டாண்டர்டைசேஷன் ரெஃபர்ஸ் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கோரிங். ஸோ இந்த இன்டெலிஜென்ட் டெஸ்டிங்கில் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் எதை குறிக்குதான்? எஸ்டாப்ளிஷிங் யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கோரிங். நல்ல ஸ்கோர் பண்ணி அவங்கள கையாளுறதுக்கும் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஒரு யூனிஃபார்ம் ப்ரொசீஜரை கொண்டு வரத்துக்காக. ஸோ ஃபேர்னஸ் பை கீப்பிங் த டெஸ்ட் கண்டிஷன் ஐடென்டிக்கல் ஃபார் ஆல் எக்ஸாமினேஷனும். ஸோ கீ ஐடியா சைக்காலஜிக்கலில் ஐக்யூ ஃபார்முலாவை கொடுத்தது யார்? வில்லியம் ஸ்டர்ன்பர்க். தட் இஸ் வில்லியம் ஸ்டர்ன்பர்க், MA/CA into 100. ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் டெஸ்ட். ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் டெஸ்ட் எதுக்கு? பின்னட் அண்ட் தெர்மன் எதுக்கு கொடுத்தாங்க? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு. வெச்லர் ஸ்கேல்ன்றது எதுக்கு? அடல்ட்டும் சில்ட்ரனுக்கும் சேர்த்து கொடுத்தாங்களா? டேவிட் வெச்லர், WAIS அண்ட் WIS, வெர்பல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. ராவன்ஸ் மேட்ரிசஸ், JC ராவன்ஸ், நான் வெர்பல் டெஸ்டிங் ஆஃப் ரீசனிங். ஸோ ராவன் மேட்ரிசஸ் வந்து நான் வெர்பல் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங். ஆர்மி ஆல்ஃபா பீட்டா எதுக்கு? ராபர்ட் எர்கிஸ், குரூப் டெஸ்ட் ஆஃப் த சோல்ஜர்ஸ். இப்போ வந்து ஐக்யூ ஃபார்முலாவை கொடுத்தது யாரு? வில்லியம் ஸ்டர்ன். ஸோ வில்லியம் ஸ்டர்ன் என்ன கொடுத்தாரு? ஐக்யூ ஃபார்முலா. அதோட ஃபார்முலா என்ன? MA into CA into 100. ஸ்டான்ஃபோர்ட் பின்னட் அண்ட் சைமன், அதாவது பின்னட், சைமன் அண்ட் டெர்மன், இவங்க எல்லாமே இன்டெலிஜென்ட் டெஸ்ட். வெல்ச்சர் ஸ்கேல்ஸ் வந்து WAIS and WISC, that is Welcher. Ravan matrices, the Ravan is the person, non-verbal intelligence காக. Army Alpha Beta வந்து Erkes and his team for World War 2, that is World War 1 காக. அடுத்து creativity. So creativity is primarily the ability to produce original and valuable ideas. Who define creativity as a divergent thinking? ஸோ க்ரியேட்டிவிட்டின்றது ஒரு டைவர்ஜிங் திங்கிங். அதை சொன்னவர் யார்? குல்ஃபர்ட். ஸோ குல்ஃபர்ட் தான்
the diverging thinking சொன்னார். ஸோ மல்டிபிள் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டைவர்ஜென்ட் திங்கிங், அதாவது கிரியேட்டிவிட்டியை டைவர்ஜென்ட் திங்கிங்னு சொன்னவர் யார்? குல்ஃபர்ட். அக்கார்டிங் டு டாரன்ஸ் creativity includes sensing problems, making guesses and communicating the results. இப்போ டாரன்ஸை பொறுத்தவரையும் க்ரியேட்டிவிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வரப்போது சென்ஸ் பண்ணுறோம், இப்படி இருந்தால் இப்படி வரும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். அப்புறம் கெஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ஒரு குவிஸ் போது இது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணுறோம். கெஸ் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா, ரிசல்ட் கொடுக்குறோம் இல்லையா. அப்போது யாரை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒரு, அதாவது சென்சிங் த ப்ராப்ளம்ஸ், மேக்கிங் த கெஸ்ஸஸ் அண்ட் கம்யூனிகேட்டிங் த ரிசல்ட்ஸ், இது வந்து டாரன்ஸ். The process of creativity described by Wallace includes preparation, incubation, illumination and verification. ஸோ க்ரியேட்டிவிட்டி ப்ராசஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ண பிறகு இன்குபேட் பண்ணுறாங்க, இன்குபேட் ஆன பிறகு இலுமினேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதை கொடுத்தவர் வந்து வேலஸ் 1926. ஸோ வேலஸ் ஹேட் கிவன் த கிரியேட்டிவிட்டி இஸ் அ ப்ராசஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 4 ஸ்டேஜஸ், அதாவது ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ எப்படி இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியை டிஸ்கிரைப் பண்ணவர் யார்? வேலஸ். எந்த வருஷம்? 1926. என்னது? ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இன்குபேட் பண்ணுறீங்க, இலுமினேட் பண்ணுறீங்க, அப்புறமா என்ன பண்ணுறீங்க? வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க. ஸோ மொத்தம் எத்தனை லெவல்ஸு? 4 லெவல்ஸ் ஆர் 4 ஸ்டேஜஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ யார் கொடுத்தது இது? க்ரியேட்டிவிட்டி என்ற ஒரு ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணது யார்? வேலஸ். எந்த வருஷம்? 1926. ஸோ எந்த வருஷம் கேட்டாங்கன்னா, இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு ப்ராசஸ் அண்ட் வேலஸ் டிஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா, எந்த வருஷம்? 1926. எத்தனை ஸ்டேஜஸ்ன்னு கேட்கலாம். வேலஸ் எத்தனை ஸ்டேஜஸில் க்ரியேட்டிவிட்டியை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா 4 ஸ்டேஜஸ். அந்த 4 ஸ்டேஜஸ் என்னென்னு கேட்கலாம். ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன், வெரிஃபிகேஷன். ஆஹா மூமெண்ட் இஸ் கிரியேட்டிவிட்டி ரெஃபர்ஸ் டு. ஆஹான்றது ஒரு மூமெண்ட். அது எதை பார்த்து சொல்கிறோம்? இப்போ ஒரு படம் நல்லா வந்திருக்கா, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எது? இலுமினேஷன். ஸோ இலுமினேஷன், அதாவது இலுமினேஷன் ஸ்டேஜ் தான் சடன் இன்சைட் ஆர் கிரியேட்டிவ் சொல்யூஷன் அக்கர்ஸ். அதாவது ஒரு பிரைட்னஸ் எரியுது பார்த்தீங்களா ஒரு விஷயத்தில். ஓகே, ஸோ இப்படி பண்ணலாம், இப்படி எடுக்கலாம் அப்படின்றது, தட் இஸ் ஆஹான்ற ஒரு மூமெண்ட் எதை குறிக்குதான்? கிரியேட்டிவ் ப்ராசஸில் இலுமினேஷனை குறிக்குதான். Which of the following is an intellectual factor influencing creativity? Fluency and originality. ஸோ இன்டெலெக்சுவல்னா நம்ம அறிவு சம்மந்தப்பட்டது. அப்போ ஃப்ளூயன்சி அண்ட் ஒரிஜினாலிட்டி. ஸோ ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி, இது எல்லாமே மென்டல் எபிலிட்டிஸ். இதெல்லாம் ஒழுங்காக இருந்ததுன்னா தான் க்ரியேட்டிவ் திங்கிங் வரும். அதாவது ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டி, இது எல்லாமே யாரோட திங்கிங்? க்ரியேட்டிவ் திங்கிங். Personality factor fostering creativity includes risk-taking and independence. ஸோ பர்சனாலிட்டி ஃபேக்டர் வந்து க்ரியேட்டிவிட்டி, ஃபாஸ்டரிங் த க்ரியேட்டிவிட்டி தத்தெடுத்துக்கிறாங்க. ஃபாஸ்டரிங் த க்ரியேட்டிவிட்டியில் எதெல்லாம் இருக்குது? ரிஸ்க் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ ரிஸ்க் டேக்கிங் அண்ட் இண்டிபெண்ட் வந்து ஒரு பர்சனாலிட்டி ஃபேக்டர். எதில்? க்ரியேட்டிவிட்டி. எந்த க்ரியேட்டிவிட்டியில்? ஃபாஸ்டரிங் க்ரியேட்டிவிட்டியில். ஸோ ஃபாஸ்டரிங் க்ரியேட்டிவிட்டியில் பர்சனாலிட்டி ஃபேக்டர் எதுதான்? பர்சனாலிட்டி. ரிஸ்க் டேக்கிங் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் தான். தன்னிச்சையாக இருந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, நல்லதோ கெட்டதோ அதை பண்ணி பார்க்கலாம், ரிஸ்க் எடுக்கிறீங்கல்ல, அதை தான் பர்சனாலிட்டி ஃபேக்டர் க்ரியேட்டிவிட்டியில். என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இன் ப்ரமோட்டிங் க்ரியேட்டிவிட்டி, சப்போர்ட்டிவ், ஸ்டிமுலேட்டிங் அண்ட் சரௌண்டிங். ஸோ சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்கலாம் அவனுக்கு தூண்டுறாங்க இல்லையா, நீ செய், நான் பக்கத்தில் இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். அது க்ரியேட்டிவிட்டியை ப்ரமோட் பண்ணுது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. Which type of motivation between promotes creativity? Best promotes creativity. Intrinsic motivation, தனக்குள்ள ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்போதான் அவனுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வரும். ஓகே. Divergent thinking is generally multiple solutions to a problem. Convergent thinking is primarily associated with problem solving with a single solution.
கன்வர்ஜன்னா சிங்கிள் சொல்யூஷன், ஆனால் டைவர்ஷன்னா நிறைய சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன் சொல்கிறது என்னது? டைவர்ஜென்ட். சிங்கிள் சொல்யூஷன் சொல்கிறது என்னது? கன்வர்ஜென்ட். அப்படியே புரிஞ்சிச்சா? Brainstorming is a strategy used to encourage creativity and idea generation. ஸோ brainstorming இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா க்ரியேட்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஐடியா ஜெனரேட் ஆகிறதுக்கும், தனக்கு தானே க்ரியேட்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் ஐடியா ஜெனரேஷன் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன? பிரெயின் ஸ்டார்மிங். அப்போது நம்மக்கிட்ட நிறைய ஐடியாஸ் வெளியில் வருமா? இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த ஜட்ஜ்மெண்ட் கிரியேட்டிங் திங்கிங் அதெல்லாமே வரும் இல்லையா? ப்ரொவைடிங் ஃப்ரீடம் ஃபார் expressing, that is providing freedom of expression in a classroom helps to enhance the creativity. ஸோ அவனை சப்ரஸ் பண்ணாமல் நீ இதை உன்னால் பண்ண முடியும்னு சொல்கிறது என்னது? என்ஹான்ஸ் க்ரியேட்டிவிட்டி. கிரியேட் ப்ராப்ளம் சால்விங் இன்வால்வ்ஸ். ஸோ ப்ராப்ளம் சால்விங் யூஸிங் இமேஜினேஷன் அண்ட் ஒரிஜினல் திங்கிங். ஸோ இமேஜ் பண்ணி ஒரிஜினல் திங்கிங்கோட கோயின்சைட் பண்ணி ஒரு புது விதமான ரூட் ஆஃப் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் problem solving involves in the creativity. Which stage of Wallace model involves subconscious processing? Incubation. So subconscious processing என்ன இது? Incubation. ஆகான்றது illumination. அப்போ subconscious processல இருக்கிற அந்த creativity நம்ம என்னன்னு சொல்றாரா? Wallace incubation. பாதி தானே இருக்குது, முழுசாக முடியலல்ல அப்படின்னு நினச்சிக்கோங்க. மைண்ட் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, சப்கான்ஷியஸில் இருக்குது, ஆனால் நியூ இன்சைட் இன்னும் வரத்துக்காக. Okay, recognizing problems and generating the solution is a part of preparation. ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் வரப்போகுது, ஆனாலும் அதை நம்ம ஜெனரேட் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அது என்ன? இது ப்ரிப்பரேஷன். ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னைசேஷன் ஹெல்ப்ஸ் இன் என்கரேஜிங் த கிரியேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கிரியேட்டிவ் பர்ஃபார்மன்ஸை என்கரேஜ் பண்ணுறது வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னைசேஷன். Which of the following is an example of fostering creativity in education? Open-ended assignmentsக்கு பதிலாக இந்த மாதிரி fostering creativity in education கொடுத்தோம்னா அப்போ open-ended task வந்து மல்டிபிள் சொல்யூஷன் வர மாதிரி கொண்டு வருவாங்க. கிரியேட்டிவ் திங்கிங் அதிகமாக ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள. According to Guilford, originality in thought is a part of. ஒரிஜினாலிட்டி இஸ் அ தாட். ஒரிஜினாலிட்டின்னா நிறைய ஐடியாஸ் வரும் இல்லை? நிறைய ஐடியாஸ்னால் என்னது? டைவர்ஜென்ட் ப்ரொடக்ஷன் தானே. இன்டகிரேட்டட் ஆர்ட்ஸ் பிளே எக்ஸ்ப்ளோரேஷன் இன் அ கிளாஸ் ரூம் இஸ் ப்ரைமர்லி எய்ம்ஸ் ஃபாஸ்டர் கிரியேட்டிவிட்டி. ஸோ இன்டகிரேட்னா ஆர்ட்டு, பிளே, எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு வேலை செஞ்சால் அதுக்கு பேர் என்ன? ஃபாஸ்டர் கிரியேட்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த டேபிளில் க்ரியேட்டிவிட்டியோட ஃபேக்டர்ஸை பற்றி பார்க்கலாமா? கான்செப்ட், ஒரிஜினல், வேல்யூ அண்ட் யூஸ்ஃபுல் ஐடியாஸ், ப்ராடக்ட்ஸ். இன்டெலெக்சுவல் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரிஜினாலிட்டி. பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் கியூரியாசிட்டி, ரிஸ்க் டேக்கிங் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். மோட்டிவேஷனல் ஃபேக்டர் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், ரிவார்ட்ஸ். ப்ராசஸிங் Wallace, preparation, incubation, elimination, verification. Strategies, brainstorming, freedom of expression and open-ended task, arts, intelligence. இது எல்லாமே creativityயோட factors and the strategies. Okay, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.